நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜே பேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா திருச்சூர் வழியாக போகும்போது நம்ம இந்த ஜூ பார்த்தோம். சரி, கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்மளும் சிங்கம் புலியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு விசிட் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக இந்த ஜூக்குள்ள உள்ள வந்தோம். நம்ம இந்த ஜூக்குள்ளே என்ட்ரி ஆனேன்னே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஸ்டேட் மியூசியம் அண்ட் ஜூ திருச்சூர் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டி டைனோசர் நம்மளை இன்வைட் பண்ணுறதுக்காக இருக்குது. அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் செட்டப் போட்டிருந்தாங்க. நம்ம கேரளானவே சொல்லவே வேண்டியதில்லை. கேரளாவில் எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசேன்னு ஒரு இயற்கையான சூழலை தான் அமைஞ்சிருக்கும். அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால ஒரு சின்ன ஒரு க்ரௌடாக தான் இருந்துச்சு. அப்படி நம்மளும் லைனில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் என்னென்ன பேட்ஸ் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூவோட பரப்பளவு எவ்வளோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கிங்கன்னா இந்த ஜூவோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 13.5 ஏக்கரால் இந்த ஜூ வந்து அமைஞ்சிருக்கு. அது போக இந்த ஜூ வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1885 இந்த ஜூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஜூ. பார்த்திங்கன்னா ஒரு 137 வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம அப்படியே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ் தான் ஃபஸ்ட்டாகவே இதில் ஜூவில் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா க்ரீன் பேரட்டு தான் ஃபஸ்ட் இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை மிஸ் ஆகி போச்சு. அதனால் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தேன். ஒரு பெரிய ஓப்பன் கேஜில் கழுகு இருந்துச்சு. அந்த கேஜுக்குள்ளே செட்டப்பும் பார்த்திங்கன்னா உள்ள சின்ன சின்ன செடிகள் மரக்கிளைகள்லாம் கொடுத்து ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்லேயே பேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே நல்லா லுக்காக இருந்துச்சு. கழுகு பாருங்கன்னா அப்படியே அருமையாக ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. நம்ம அப்படியே கழுகை பாட்டு பக்கத்தில் வந்தோம்னா இன்னொரு பெரிய கேஜில் பார்த்திங்கன்னா ஆந்தையெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆந்தை பார்க்குறதுக்கு நல்ல பெரிய ஆந்தையெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே அந்தந்த மரக்கிளையில் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் பார்க்குது. ஆந்தைகளுக்கு பகலில் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாமே நம்மளை பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இதில் ஃபீலிங்கில் தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆந்தை பாருங்கள், கண் அப்படியே அருமையாக இருக்குது. எப்படி இருக்குது போன ஒரு இதாட்ட எப்படி லுக் கொடுத்து பாருங்கள். அதை வர ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சின்ன வயசுலலாம் பெரியவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதை மறைக்கிறதுக்காக முழிச்சிட்டு நின்னோம்னா அதுக்கு சொல்லுவாங்க, அந்த மொழி முழிச்சிட்டு இருக்காத பதில் சொல்லு கேட்குற கேள்விக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இருக்குது. நம்ம அதை தாண்டி அப்படியே நடந்து வந்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு செவுத்தில் பேட்ஸோட பீக் அண்ட் ஹெட்டை மட்டும் வரைஞ்சி இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேட்ஸோட பேடு அப்படிங்கிற மாதிரி நேம்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஈகிள், ஸ்பேரோ, பெல் பேட் அப்படிங்கிற மாதிரி பேட்ஸோட ஹெட்டை மட்டும் வரைஞ்சி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ட்ராயிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா ஒரே ஒரு நரியை மட்டும் தனியாக ஒரு சின்ன கேஜில் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. அது ஸோ வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்கு. ஆனால் மதியானம் நேரம் வெயில்னால தூங்குதா என்னன்னு தெரில. அந்த ஒரு நரி தான் பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. மறுபடி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு 5-6 நரி தனியாகவே விட்டுருந்தாங்க. அதுக்கு தண்ணி குடிக்கிறக்கும் பார்த்திங்கன்னா சின்ன தொட்டியாட்ட சென்டரில் கட்டியிருந்தாங்க. அதுதான் அந்த ஓரத்தில் ஒரு பக்கமாக தூங்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்தோம்னா பார்த்திங்கன்னா அது முள் எலியா முள்ள மன்றியான்னு கரெக்டாக தெரில. பேக்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock அந்த டைமில் இருக்கும். எல்லாமே வெயிலுங்கிறதுனால ஒரு டயரில் எல்லாமே அத்தாண்டி வந்தோம்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்கே ஏதாவது இருக்குமான்ட்டு நானும் சுற்றி தொலாவி பார்த்தேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கே இருந்த கூடாரத்துக்குள்ளே புறா மட்டும்தான் உட்காந்துருந்துச்சு. நான் அதை ஜூம் பண்ணி அந்த புறாவனாச்சும் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து 4 பேர் பார்த்துட்டு அங்கே ஏதோ இருக்குமான்ட்டு நான் பார்க்குறத பார்த்துட்டு என் பின்னாடியே நின்று பாட்டுருந்தாங்க. அப்புறம் பாட்டு புறா தான் இருக்குது அப்படின்னு மலையாளத்தில் என்னமோ சொல்லிட்டு போனாங்க. என்னென்னு நம்மளுக்கு புரியல மலையாளத்தில் பேசினது.
சரி இங்கே தான் ஒன்றும் இல்லை, பக்கத்து கூண்டில் போய் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு மேலே ஒன்று தலையை தூக்கி நின்றுருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஹாஸ்டேஜ் இருந்துச்சு. மரத்தோட நிழல் ஒவ்வொன்றிலையுமே குட்டு குட்டாக நிறையா பேர் படுத்திருந்தாங்க. இது யார் அப்படின்னு பேரை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பியர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சாம்பாரா சட்னியா என்னன்னு தெரில கரெக்டாக. பார்த்திங்கன்னா இந்த பியர்ஸ்லாம் வந்து நிறையா பேர் அங்கங்கே இந்த ஓரத்தில் மர நிழல் எல்லாத்துலேயுமே படுத்திருந்தாங்க. இவங்களையெல்லாம் பார்த்தது போக நம்ம வடிவேல் இந்தியன் படத்தில் ஒரு லைசன்ஸ் எடுக்க வந்த ஆள்கிட்ட சொல்லுவோம், அப்படி மேலே மாடியில் போய் இப்போ போட்ட மஸ் மாதிரி ஒருத்த உட்காந்துருப்பான், அவன் மண்டியில் நறுக்குன்னு கொட்டிட்டு வா, நான் உனக்கு லைசன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இப்போ போட்ட மஸ்ஸை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த நீராணைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூவில் பேர் வச்சுருக்காங்க. இந்த நீரானோட பேர் பார்த்திங்கன்னா ரோசன். இதோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒரு போர்ட்லேயே இந்த கேஜுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இது வந்து மேல் நீரானை. நானும் ரொம்ப நேரமாக ஒரு அசைவ நாச்சி கொடுக்கும் அப்படின்ட்டு வீடியோவை சுற்றி மாற்றி எடுத்து பார்க்குறேன். ஆனால் படுத்த இடத்துல விட்டு நகர மாட்டேன்னு அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே படுத்து கிடக்குறாங்க. இது போக இன்னும் 2 நீரானையுமே அந்த பக்கம் இருந்தாங்க, அவங்களையும் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த நீரானை பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இடத்துக்குள்ளேயே படுத்துருந்துச்சு. ஆனால் இந்த நீரானை ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸில் நல்ல பெரிய தொட்டி கொடுத்து அதில் படுத்து வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருந்துச்சு, ஒரு அசைவே கொடுக்கல. வெயிலில் நீ என்ன வெயில் அடித்தாலும் நான் தண்ணிக்குள்ளே ஹாயாக தூங்குவேன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. இது ஒன்னோட பேர் பார்த்திங்கன்னா ரேஷ்மி, இன்னொன்னோட பேர் பார்த்திங்கன்னா பப்பி. எல்லாவோட போர்டுமே நான் காட்டுறேன். அதோட இயருமே பார்த்திங்கன்னா அந்த போர்டில் கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ரேஷ்மி வந்து பார்த்திங்கன்னா 1992, பப்பி வந்து பார்த்திங்கன்னா 2013. அதுவும் இல்லாமல் அந்த ரோசனோட ஏஜ் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப வயசான நீரான 1995. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா அதுக்குள்ளே ஜியோ முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அந்த வீடியோ ரொம்பவுமே லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் பார்ட் 2வாக வந்து பிரித்து போட்டிருக்கேன். ஏன்னா ஜூ வந்து பார்த்திங்கன்னா 13 ஏக்கரால் இருக்கிற இந்த ஜூவை நம்ம ஒரே இதில் வீடியோவில் காட்டிட முடியாது. அதனால் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்குமாறு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.